கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மக்கள் தலைவர் அண்ணாமலையன் அண்ணன் அவர்கள் ஒரு புதிய தி லீட் த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியில அவரோட நாங்கள் பயணித்தோம். அவர் கட்சியிலேருந்து வெளியே வந்தோடனே அவர் கூட நாங்களும் வெளியே வந்துட்டோம். அவரோட ஃபவுண்டேஷனில் நாங்கள் இப்போ தொடர்றோம். அவர் அரசியல் கட்சியாக மாற்றும் போது அவர் கூட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். இப்ப இன்னைக்கு வரைக்கும் இப்போ மாலை 6 மணி நிலவரத்துப்படி 8 லட்சம் பேர் ரீச் பண்ணிருக்கு. 50 லட்சம் பேர் வரைக்கும் இணையருக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல பெரிய வரவேற்பு இருக்கு. இளைஞர்கள் எனக்கு 2 நாளா நிறைய போன் கால்ஸ் வருது. நாங்க 100 பேர் இருக்கோம், மாற்றுக் கட்சியிலிருந்து சேர்றோம் அப்படிங்கிற அழைப்பு நிறைய இருக்கு. இளைஞர்கள் மற்றும் அரசியலில் ஈடுபடாத பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் மெம்பர்ஷிப் ஆயிருக்காங்க. அங்கீகரிக்காதனாலதான் அவர் இந்த ஒரு இதை எடுத்திருக்காரு, டிசிஷன் எடுத்திருக்காரு. அவங்க யூஸ் பண்ணல, அண்ணாமலையோட உழைப்பை பிஜேபி யூஸ் பண்ணல. திருப்பூர்ல அண்ணாமலை என்ன வரவேற்று 150க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போன 3 நாளைக்கு முன்னாடியே ஃபிளக்ஸ் வச்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டம் பூரா ஃபிளக்ஸ் வச்சிருக்கோம். அண்ணாமலை அண்ணன் பிறந்த நாளை நேற்று சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். நாங்க 4 வருஷமா அண்ணாமலை அண்ணன் வந்ததுலேருந்தே அவருக்கு பின்னாடி அவரோட சப்போர்ட்டர்ஸாக நாங்கள் தொடரும். ஏன்னா அவரோட அரசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். அவரோட பேச்சு எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். சிறப்பான செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டு நாங்கள் அண்ணாமலை அண்ணனோடையே பாஜகலேருந்து விலகி இப்போ அவரோட இதில் சேர போகிறோம். இன்னைக்கு அன்னதானம் வழங்கணும். இன்னைக்கு நேற்றும் பிறந்தநாளுக்கு அன்னதானம் வழங்கணும். இன்னைக்கு வழங்கியிருக்கோம். இப்போ அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்கிறோம். பாஜகவுக்கு அண்ணாமலை துரோகம் பண்ணிட்டு வெளில வந்திருக்காருங்கிற மாதிரி இல்ல, அவரை அங்கீகரிக்காதனால அவர் அடுத்த முடிவு எடுத்திருக்காரு. ஒரு இடத்துல மதிப்பு இல்லை அப்படிங்கும் போது அங்கிருந்து வெளியே அவர் புதிய இயக்க தொடங்குறாரு. நாங்க எங்களுக்கு அவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்களும் அவர் பின்னாடி வரோம். திருப்பூர்னு பாத்தீங்கன்னா இவர் நீங்க திருப்பூர்ல இருக்க மேக்சிமம் எல்லாமே இந்த அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா நாங்க பிஜேபியில இருந்து நிர்வாகிகள் எல்லாருமே இவர் மாவட்ட நிர்வாகி, நான் மாவட்ட நிர்வாகி, இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகி நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்து வெளியே வந்துட்டோம். இனி யார் யார் வருவாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஒரு சில நாள்ல தெரியும். 2022 தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அந்த இயக்கத்தை அவருடைய நிர்வாகிகள் அதனை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். மீண்டும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி விலகிய பின் முழு மனதாக முழு நேரத்துடன் இந்த தி வீரடஸ் மக்கள் ஃபவுண்டேஷன் இயக்கத்தை தமிழக மக்கள் நலனுக்காகவும், இளைஞர்களுடைய நலனுக்காகவும், பெண்களுடைய நலனுக்காகவும், அனைத்து மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து இன்றைய சமுதாயம், மாணவர்கள் போதைப் பொருளிலிருந்து விடுபடவும் அண்ணாமலை அவருடைய மக்கள் இயக்கமும் அவருடைய வரவுமானது இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த நேரத்திலே தேவைப்படுகின்றது. முற்றிலுமாக போதைப் பொருளையும் ஒழித்து இந்த பெண்களுடைய வன்கொடுமையை தடுக்கவும் நல்ல நிர்வாகத்திறன் கொண்ட ஆட்சியை தமிழகத்திலே அமைத்திடவும் மத்திய அரசிலிருந்து அனைத்து திட்டங்களையும் பெற்று தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மையாக மாநிலமாக மாற்றவும் இளைஞர்களுக்கு இன்றும் வழிகாட்டும் தற்பொழுது இந்த இயக்கமானது ஆரம்பித்த 6 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 8 லட்சம் உறுப்பினர்களை கடந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனையை இந்திய அளவில் எந்த ஒரு மக்கள் இயக்கமும் படைத்திராததை இந்த வீரடஸ் ஃபவுண்டேஷன் என்கிற தலைவர் அண்ணாமலையோட இயக்கமானது ஏற்படுத்தியுள்ளது. எனவே இதில் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 50,000 நபர்கள் இதுவரை உறுப்பினர்களாக இணைந்துள்ளார்கள். இந்த துவக்க விழாவை திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக புதிய பேருந்து நிலையத்திலே இங்கு உள்ள அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து கொண்டாடி வருகின்றோம். இந்த துவக்க விழாவிற்கு வருகை தந்த அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கட்சி சார்ந்த நிர்வாகிகள், பல்வேறு கட்சி சார்ந்த உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய இந்த வீரடஸ் ஃபவுண்டேஷன் கூட்டமைப்பின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனைவரும் தங்களுக்கு அருகாமையில் உள்ள மற்றும் குடும்பத்தில் உள்ள நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இந்த வீரடஸ் ஃபவுண்டேஷனுடைய மகத்துவத்தை எடுத்துரைத்து அனைவரையும் இந்த மக்கள் இயக்கத்தில் பங்கேற்க செய்ய அன்போடு இந்த நேரத்திலே அறைகோவல் விடுக்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் வழிகாட்டின பின்னர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகள் வாரியாகவும்
வாரியாகவும் மண்டல் வாரியாகவும் ஊராட்சி வாரியாகவும் விரைவில் நடைபெறும். அதற்கு உண்டான பொறுப்பாளர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள். அதுவரை நிர்வாகிகள் முழு மூச்சாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலே அனைவரையும் இந்த இயக்கத்திலே இணைப்பதற்கு மட்டும் நீங்கள் அனைவரும் கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.